Students, welcome to EE Max. இன்னைக்கு Max 9th standard algebraல exercise 3.11 பார்க்கலாம். சரிங்களா? exercise 3.11 வந்து page number 126ல இருக்கு. அதுல வந்து நம்ம second sum பார்க்கலாம். Raman's age is 3 times the sum of the ages of his two sons. After 5 years his age will be twice the sum of the ages of his two sons. Find the age of Raman. அதாவது வந்து நமக்கு இங்கே வந்து இந்த சம் வந்து எப்படின்னா தியரி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தியரியிலிருந்து நம்ம ஈக்குவேஷன்ஸ் ரெடி பண்ணி நம்ம ஃபைனல் ஆன்சர் வந்து கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ இந்த சம்மில் நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த ஏஜ் ஆஃப் ராமன். ராமனுடைய ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லைன் பார்க்கலாமா? ஸோ ஒரு லைனுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், ஈக்குவேஷன் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம படித்து பார்த்துட்டு நம்ம வந்து ஆன்சர் வந்து பண்ணணும். ஓகே. So first line பாருங்க, Raman's age is 3 times the sum of the ages of his two sons. அதாவது வந்து ராமன் வந்து ராமனுக்கு வந்து 2 பசங்க இருக்காங்களா, ஸோ 2 மகன்கள் இருக்காங்க. ஸோ அந்த 2 மகன்களுடைய ஏஜை விட அவருக்கு என்னவா இருக்கான், 3 மடங்கு, அதாவது வந்து 3 times the sum, அதாவது 3 மடங்கு வந்து அவருடைய வயது வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முதல்ல நம்ம எழுதிடலாமா இந்த லைனுக்கு? ஸோ பாருங்கள், ராமனுடைய ஏஜ் அப்படின்ட்டு எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ராமனுடைய ஏஜ் நமக்கு தெரியாதனால நம்ம அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். லெட் சம் ஆஃப் 2 sons ஏஜ், அதை வந்து நமக்கு 2 sonsோட இதுவும் தெரியாததுனால நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, ஸோ அவருக்கு வந்து ராமனுடைய ஏஜ் வந்து 2 சன்னை விட அவருடைய வயசு 3 மடங்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3y. ஓகேவா? இது ராமன்ஸ் ஏஜ், இது வந்து சன்ஸு. ஸோ 3 டைம்ஸ், அதாவது வந்து 3 மடங்கு வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இங்கே 3y அப்படின்ட்டு எடுத்திருக்கோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாமா? அடுத்த லைனில், After 5 years his age will be twice the sum of the ages of his two sons. அதாவது வந்து 5 வருஷம் கழித்து அவருடைய மகன்களை விட அவருடைய வயது வந்து 2 மடங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி எழுதலான்னா பாருங்கள், ஆஃப்டர் 5 years ராம் ஏஜ். ஸோ ராம் வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம், எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். 5 years, ஸோ 5 வருஷம் கழிச்சுங்கிறதுனால +5ன்னு எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ ராமனுடைய ஏஜ் வந்து 5 வருஷம் கழித்து எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 2 சன்ஸோட ஏஜும் எடுக்கணும் இல்லையா? ஸோ சன்னுக்கு வந்து நம்ம வந்து ஒய்ன்னு எடுத்திருக்கோம். ஒரு சன்னுக்கு 5 years, இன்னொரு சன்னுக்கு 5 years. ஸோ 2 சன்ன்றதுனால நம்ம 2 வாட்டி 5 அப்படின்ட்டு போடுறோம். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒய் 5 ஆட் பண்ணால் நமக்கு என்ன 10. ஸோ 2 சன்னுங்கிறதுனால இங்கே வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், 2ன்னு ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ராமனுடைய ஏஜ் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ ராமனுடைய ஏஜ் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 2 into y plus 10. ஓகே. ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு, ஸோ இன்சைட் வந்து மல்டிப்ளை பண்ணோம். 2 into y எவ்வளோ நமக்கு 2y, 2 10s are எவ்வளோ நமக்கு 20. ஓகே. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 2y + 20 நமக்கு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த எக்ஸையும் ஒய்யும் நம்ம ஒரே பக்கம் கொண்டு வரணும். இந்த 5 20, ஸோ வேரியபிள்ஸ் ஒரு பக்கம் கொண்டு வரணும். நம்பர்ஸை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பக்கம் கொண்டு வர போகிறோம். ஓகேயா? ஸோ இப்போ எக்ஸ் எடுத்துக்கலாமா? இங்கே 2y இங்கே பக்கம் கொண்டு வரணும் இல்லையா? இங்கே 2 + 2y வந்து நமக்கு இங்கே என்னவாகும், -2y ஆகும். இங்கே 20 இருக்குது, இங்கே +5 வந்து நமக்கு இங்கே என்னவாகும், -5 ஆகும். ஸோ இங்கே xy நம்ம தனியாக கொண்டு வந்தாச்சு, இங்கே நம்பர்ஸு நம்ம கொண்டு வந்தாச்சு. ஓகே. ஸோ இப்போ எக்ஸ் -2y ஈக்குவல் டு 20லிருந்து 5 வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் 15. ஓகே. ஸோ அப்போ எக்ஸ் -2y ஈக்குவல் டு 15. ஸோ இது வந்து நமக்கு என்ன ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். ஓகேயா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங் வந்து இப்போ ராமனோட ஏஜை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3yன்னு இருந்தது இல்லையா? அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை எக்ஸ் -2y ஈக்குவல் டு 15ல் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ எக்ஸ் -2y ஈக்குவல் டு 15 வந்து நம்ம வந்து இதில் பண்ண போகிறோம், மேலே எக்ஸ் ஈக்குவல் டு 3yல வந்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ எக்ஸ் -2y ஈக்குவல் டு 15. எக்ஸுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 3y. ஸோ எக்ஸுக்கு பதிலாக நம்ம 3y போடுறோம். -2y ஈக்குவல் டு 15.
ஸோ 3yலேருந்து 2y போச்சுன்னா 1 தானே. ஸோ அப்போ நம்ம yன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? 15 அவ்வளோதான். ஓகே. ஸோ அப்போ y ஈக்குவல் டு நமக்கு என்ன 15. இப்போ ராமனோட ஏஜ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா. ஸோ இந்த y ஈக்குவல் டு 15 வந்து நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்? ஆஸ் யூஷுவல் இதே தான். x ஈக்குவல் டு 3yல நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ y ஈக்குவல் டு 15 வந்து x equal to 3yல வந்து substitute பண்ணணும். அவ்வளோதான். ஓகே. ஸோ x equal to 3y, x equal to 3yக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 15. ஸோ 15. x equal to 3 into 15 எவ்வளோ நமக்கு? 3 15s are நமக்கு என்ன? 45. ஸோ ராமனோட ஏஜ் என்ன நமக்கு? 45. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். 45 தான் வந்து அவருடைய ஏஜ். அவ்வளோதான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்கலாமா? The middle digit of a number between 100 and 1000 is 0 and the sum of the other digit is 13. If the digit are reversed, the number so formed exceeds the original number by 495. Find the number. ஸோ இதில் வந்து இந்த கொஸ்டினில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரிஜினல் நம்பர் என்ன, ஃபைண்ட் அ நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உண்மையான நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம லைன் பை லைனாக பார்க்கலாங்களா? இப்போது the middle digit of a number between 100 and 1000 is 0 and the sum of the other digit is 13. அதாவது வந்து நமக்கு ஒரு 3 டிஜிட் கொடுக்குறாங்களாம். ஸோ அந்த 3 டிஜிட்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆஸ் யூஷுவல் 1s 10s 100. ஸோ இதுக்குள்ளே தான் 3 டிஜிட் வரும். அந்த 3 டிஜிட்டில் வந்து நமக்கு நடுவில் இருக்கிற டிஜிட் வந்து நமக்கு 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாருங்கள், உங்களுக்கு போட்டால் புரியும். தேர்ட் சம் இது வந்து டென்ஸ், இது வந்து 1s 10s 100. ஓகேயா? 1s 10s 100. ஸோ 3 டிஜிட் இல்லையா. ஸோ மிடில் டிஜிட் வந்து நமக்கு என்னவாக இருக்கான்? 0வாக தான் இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு தெரியாது, ஒய்ன்னு எடுத்துக்கணும். 100 வந்து நமக்கு தெரியாதனால இதை வந்து நம்ம என்னென்னு பண்ணணும்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே. ஸோ எக்ஸ் 0y. ஸோ இந்த 0 மிடில் டிஜிட் வந்து நமக்கு 0ன்ட்டு அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க? கொஸ்டின்லேயே வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேயா? ஸோ இப்போ அடுத்தது பார்க்கணும் இல்லையா. இந்த பாருங்கள், the sum of the other digit is 13. அதாவது வந்து the sum of the otherனா இந்த நடு டிஜிட்டை தவிர்த்துட்டு இந்த எக்ஸையும் ஒய்யும் நமக்கு ஆட் பண்ணால் நமக்கு என்னன்னு கிடைக்குமா? 13 கிடைக்கும் அப்படின்னு சொல்லுங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 13. ஸோ இதுலேருந்து நம்ம ஈக்குவேஷன் ரெடி பண்ணோம் இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இங்கே ஒய்யை இங்கே வச்சுட்டு 13, இந்த எக்ஸ் வந்து நமக்கு இங்கே என்னவாகும்? -xஆக போகும். ஸோ இது வந்து நமக்கு என்ன? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ இந்த லைனுக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது பார்க்கணும் இல்லையா. பாருங்கள், if the digit are reversed, the number so formed exceeds the original number by 495. Find the number. If the digits are reversed அப்படின்னா மாற்றி போட்டால், அதாவது எப்படின்னா இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒய்யும் ஒய் இருக்கிற இடத்துல எக்ஸையும் போட்டால் அந்த நம்பர் வந்து நமக்கு 495 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம இதை எடுக்கணும் இல்லையா. ஒன்ஸில் நமக்கு என்ன இருக்கும்? 1ன்னு இருக்கும். டென்ஸில் ஆஸ் யூஷுவல் 0ன்னு கொடுத்துட்டாங்க கொஸ்டின்லே. எக்ஸில் அதாவது இந்த 100ல் நமக்கு 100 அப்படின்னு தானே இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ் 0y. ஸோ 100 into x எவ்வளோ நமக்கு? 100x. ஸோ 0 0 0 தான். இங்கே 1 into y எவ்வளோ நமக்கு? y. அவ்வளோதான். புரியுதுங்களா உங்களுக்கு இந்த கான்செப்ட்டு? ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன பண்ணணும்? இந்த y இருக்கிற இடத்துல எக்ஸையும் எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒய்யும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? ரிவர்ஸ் பண்ணி போட போகிறோம். அதாவது மாற்றி போடணும். மாற்றி போட்டால் நமக்கு 495 வரும்ன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ y 0x is equal to இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம இங்கே என்னவா ஆக்குறோம்? ஒய்ன்னு ஆக்குறோம். இங்கே y இருக்கிற இடத்துல நம்ம என்னவா போடுறோம்? எக்ஸ்ன்னு போடுறோம். அவ்வளோதான். ஓகேயா? ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டுத்தையுமே நம்ம எடுக்கணும். 100y plus x minus 100x plus y equal to 495. ஏன்னா அவங்க சம்மில் என்ன கொடுத்துருந்தாங்க? 495 தானே கொடுத்துருந்தாங்க. அதை பாருங்கள், இஃப் த டிஜிட் ஆர் ரிவர்ஸ்ட் the number so formed exceeds the original number by 495. ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம ரிவர்ஸ் பண்ணி போட்டுட்டு நமக்கு என்ன கிடைக்குமா? 495 கிடைக்கும் அப்படின்னு போட்டிருந்தது. அதனால் நம்ம இதை வந்து இந்த கான்செப்டை இப்படி எழுதியிருக்கோம். ஓகேயா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ப்ராக்கெட்லேருந்து ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம். 100y ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 100x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 495.
ஸோ இந்த ஒய்யும் நமக்கு சேமாக இருக்கிறதுனால இது நம்ம ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். இந்த எக்ஸையும் இந்த 100xையும் நம்ம ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போது 100y + y மைனஸ் இங்கே என்ன இருக்குது, நமக்கு எக்ஸ் இருக்குது. இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குது, 100x அப்படின்ட்டு இருக்குது. ஓகேயா, பாருங்கள் இங்கே ஒரு சின்ன சேஞ்சஸ், இங்கே மைனஸ் ப்ளஸ் இங்கே நமக்கு என்னவாகும்னா மைனஸ் ஆகும். ஓகேயா, ஸோ அப்போ வந்து நமக்கு இங்கே வந்து அப்போ இங்கேயும் மைனஸ் ஆகும். ஏன்னா இங்கே மைனஸ் ஒய் ஆகிறதுனால நம்ம இங்கே கீழே கொண்டு வந்தாலும் இங்கேயும் நமக்கு என்னவாகும், மைனஸ் ஆகும். ஸோ 100y - y இங்கே வந்து நமக்கு ப்ளஸ் எக்ஸுங்கிறதுனால இங்கே ப்ளஸ் எக்ஸ், இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குது, மைனஸ் 100x. ஓகே, ஈக்குவல் டு 495. ஸோ இந்த இடம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ஒய், அவ்வளோதான். ஸோ இந்த மைனஸ் ஒய் இங்கே வரும்போது நமக்கு இங்கேயும் மைனஸ் ஒய் ஆகும், அவ்வளோதான். ஓகேவா, நான் ப்ளஸ்ன்னு போட்டேன், அவ்வளோதான். இப்போ வந்து இதை நம்ம வந்து மைனஸ் பண்ணோம். 100yலேருந்து ஒய்யை மைனஸ் பண்ணால் 99y ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 100x. ஸோ இங்கே பெரிய நம்பரோட சிம்பிள் 100. அப்போ நம்ம இங்கே என்ன போடணும், மைனஸ்ன்னு போடணும். அப்போ 1லேருந்து 100 மைனஸ் பண்ணோம்னா 99x ஈக்குவல் டு 495, அவ்வளோதான். ஓகேயா, ஸோ இது வந்து நமக்கு என்ன அப்படின்னா செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரிஜினல் நம்பர் கண்டுபிடிக்கணும் இல்லையா, அப்போ இந்த 99y - 99x ஈக்குவல் டு 495ல் வந்து நம்ம எதை சப்ஸ்டியூட் பண்ணணும், இந்த ஃபஸ்ட்டு y ஈக்குவல் டு 13 - x வந்து நம்ம இதில் வந்து என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேயா, பண்ணிடலாமா? ஸோ பாருங்கள், y ஈக்குவல் டு 13 - x வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். 99y - 99x ஈக்குவல் டு 495. ஸோ yக்கு வந்து நமக்கு இங்கே என்ன இருக்குது, 13 - x இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 99 × 13 - x - 99x ஈக்குவல் டு 495. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி வரும்னா, இன்சைட் வந்து மல்டிப்ளை பண்ணணும். 99ஐயும் 13ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர்னா 1287. அதே மாதிரி 99ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணனா மைனஸ் 99x. ஓகேவா, இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இது உள்ள இன்சைட் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 99x இருக்குது ஈக்குவல் டு 495. ஸோ இந்த 1287 அப்படியே வரும். மைனஸ் மைனஸ் என்ன நமக்கு ப்ளஸ். ஸோ அப்போ 99 ஆட் பண்ணால் 198. ஸோ மைனஸ் போட்டுருவோம். ஓகேவா, அவ்வளோதானே. அப்போ எக்ஸ் இறக்கிடணும். அடுத்தது 495. ஸோ இந்த மைனஸ் 198 வந்து எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 495 இங்கே எடுத்துகிட்டு இந்த 1287 நமக்கு இங்கே ப்ளஸில் இருக்கிறது நமக்கு இங்கே என்னவாகும், மைனஸ் ஆகும். ஓகேயா, ஸோ அப்போ மைனஸ் 198x ஈக்குவல் டு இதிலிருந்து இதை வந்து செப்ரேட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர், 797. ஸோ மைனஸ் இந்த பெரிய நம்பரோட சிம்பிள் நமக்கு இங்கே என்ன, மைனஸ். ஸோ ஓகேவா, ஸோ டேரெக்டாகவே நம்ம இந்த மைனஸ்க்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் கொடுத்துக்கலாம். அப்போ எக்ஸை இங்கே வச்சுட்டு ஈக்குவல் டு 797 டிவைடட் பை 198. இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா டிவைடில் கொண்டு வந்துடுறோம். அப்போது நம்ம இதை கேன்சல் கொடுக்கலாமா? ஸோ 198 சார் 198 சார். அதே மாதிரி வந்து 198 × 4 வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா 797. ஸோ 198ல் 4 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், இந்த ஆன்சர் கிடைக்கும். ஓகேயா, ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஒரிஜினல் நம்பர் கண்டுபிடிக்கணும் இல்லையா, ஏன்னா அவங்க லாஸ்ட்டாக என்ன கேட்டிருந்தாங்க, ஃபைண்ட் த நம்பர் தானே கேட்டிருந்தாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஒரிஜினல் நம்பர் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேயா, ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4 வந்து நீங்கள் எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும், y ஈக்குவல் டு 13 - xல வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ y ஈக்குவல் டு 13 - x, y ஈக்குவல் டு 13 - xக்கு என்ன இருக்குது, 4ன்னு இருக்குது. ஸோ 4 போட்டாச்சு. அப்போ y ஈக்குவல் டு 13லேருந்து 4 போச்சுன்னா நமக்கு என்ன, 9. ஸோ அப்போ எக்ஸ் வந்து நமக்கு 4, y வந்து நமக்கு 9. ஸோ மிடில் நமக்கு 0ன்னு தான் நம்பர் தானே கொடுத்துருந்தாங்க, அப்போ 0. ஸோ அப்போ அந்த நம்பர் வந்து நமக்கு என்னவா இருக்கான், 409 இருக்குது. ஓகேவா, ஸோ எக்ஸ் வந்து 4, y வந்து 9, நடுவில் வந்து நமக்கு கொஸ்டின்லேயே 0ன்னு கொடுத்ததுனால 0. அப்போ 409, அவ்வளோதான். ஓகேவா, ஸோ இந்த சம்மோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஏ மேக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.